சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் கூலி. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்புல ரிலீஸ் ஆச்சு. ஒரு சில நெகட்டிவான விமர்சனங்களை பெற்றாலுமே இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனையுமே படைச்சது. அதாவது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வெளியான படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனையை இந்த திரைப்படம் படைத்திருந்தது. இரண்டாவது இடத்துலயுமே சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படம் தான் இருக்கு. ஜெயிலர் திரைப்படம் பாத்தீங்கன்னா 600 கோடிகளுக்கு மேல வசூலை கொடுத்தது. கூலி திரைப்படம் ஓவராலாக 700 கோடி வரை வசூல் செஞ்சதா. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை அடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் 2 படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருந்தாரு. தற்போது பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் அவருக்கு ஓய்வு கொடுத்திருக்காராம் இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரை சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஓய்வுல தான் இருக்க போறாராம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது பிரபல இயக்குனர்களிடம் கதை கேட்டுட்டுமே இருக்காரு. சோ அவருடைய அடுத்த படத்துல இவர் கமலுடன் இணைந்து நடிக்க போவதை அண்மையில அவரே உறுதி பண்ணாரு. ஆகையால் அடுத்த படம் கமலுடன் இணைவது உறுதி அப்படின்னுமே சொன்னாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இயக்குனர் தான் இன்னும் தேர்வு பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ முன்பு பாத்தீங்கன்னா இந்த படத்தை லோகேஷ் இயக்குவதாக இருந்தது. அதன் பின்னர் கூலிவுடைய ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்களால லோகேஷுக்கு பதில் வேற ஒரு இயக்குனரை கமிட் பண்ணலாமா அப்படின்ற யோசனையில இருந்த படக்குழு தற்போது மீண்டுமே லோகேஷ் முடிவு பண்ணிருக்காங்களா. சோ காரணம் என்ன அப்படின்னா லோகேஷிடம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்னு இருக்கா. சோ இந்த சப்ஜெக்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த முறை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரா. ஆகையால கமல் சார் ரஜினி சார் இணைய போற அந்த படத்தையுமே லோகேஷ் கனகராஜ் தான் கேட்க உள்ளார் அப்படின்றது தற்போது உறுதியுமே ஆகிருக்கு. சரி, ஓகே, இவங்க 3 பேருடைய காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.